இந்த ஊர்ல என்ன கொள்ளதுக்கு எவன்டா ஆள் அனுப்புறான்னு போத்துக்கிட்டே இருந்தேன். என்ன கொள்ளதுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்குதுன்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு கிடந்தேன். ஏன்னா இந்த ஊர்ல என்ன கொல்ல அது ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு நாள் கொத்த மாட்டான். அவன் கொல்லும்னா என்கிட்ட சொல்லுவான், இன்னைக்கு உன கொல்ல போறேன்னு போட்டுவான். அதான் அவன் பாலிசி. என்னடா நமக்கு முதுகுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் நம்மளை போட்டு தொலைதுக்கு பிளான போட்டுக்கிட்டே இருக்கானே, ஏன்டா நம்மள கொல்ல போக்குறதுன்னு. ஓ ஆடு நீயா? நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ அனுப்புனாலும் நான் தட்டி தோக்கிட்டேன்டா. அவன் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அகஸ்டின், நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. கொய்யும் குளமா மாட்டிருக்க. என்ன மாய்மாலமா? அது இந்த அகஸ்டின் கிட்ட நடக்காது. அகஸ்டின், நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் எதுக்கு உன்னை கொல்லணும்? என் தங்கச்சி பெத்த புள்ள நீ. நான் எதுக்கு உன்னை கொல்லணும்? என்ன உளறிக்கிட்டு இருக்க? அகஸ்டின், நான் உன் மாமாடா. தாய் மாமா. தாய் மாமனா? ஆமாடா, நான் உன் தாய் மாமா. என் கூட பொண்ணு தங்கச்சி முகம் கண்டா நீ. எனக்கு அகஸ்டின் பேர் வச்சதே நானாண்டா. மாமன் தாய் மாமன் கிட்டே யாரும் ஏமாத்த பாக்க. எங்க அம்மாக்கு எவனும் கூட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கோவத்துல இருக்கும். சத்தியமாடா, நீ என் தங்கச்சி புள்ளதாண்டா. நீ இந்த வீட்டுல தாண்டா வளர்ந்த. என்ன உலகாரே? பண்ணையார்பட்டி வம்சம்டா நீ. ராஜா வம்சம்டா நீ. எனக்கு ஒரே ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும். தெசாலி பக்கத்துல இருக்கிறதுலதான் என் தங்கச்ச, அதாவது உங்க அப்பாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சீர சிலத்தோட தான் என் தங்கச்ச கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். போய் மட்டும் ஏதாவது சொன்ன? ஐயோ, நான் எதுக்குடா போய் சொன்னோம்? நீ என் தங்கச்சி பத்த புள்ள, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? என் தங்கச்சி என் மேல கொள்ள பாசமா இருப்பா. காரணம், எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் தான் அவளுக்கு எல்லாமா இருந்தேன். அவ உலகமே நான் தான். அதனாலதான் உங்க அப்பாவுக்கு நான் சின்ன வயசுல அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். உங்க வீட்டுல ராஜவம்சம் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு வசதியானவங்க தான். உங்க அப்பா மிகப்பெரிய செல்வந்தர் தான். என் தங்கச்சி உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பிறந்தது எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க. 5 பொம்பளை பிள்ளைங்க. ஆமா, அவ இருந்து 6ஆவது ஒண்ணு பெத்துக்கிட்டா என் தங்கச்சி. நீ இங்க தாண்டா பிறந்த. நீ பிறக்கும் போது கூட என் தங்கச்சி என் புள்ள அரமனையில தான் பிறக்கணும், அவன் பொறுப்பே அரமனை பொறுப்பாதான் இருக்கணும்னு இங்க தாண்டா ஒண்ணு பெத்து எடுத்தா. நீ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த அரமனையில தான். 6ஆவதா நீ பிறந்தனால உன்னை அவ்வளவு செல்லமா இந்த அரமனையில வளர்த்தோம். எனக்கு ஞாபகம் இல்லையே. உனக்கு அப்போ ஒரு 4 வயசு தாண்டா இருக்கும். அப்படின்னா சில நடக்க கூடாத சம்பவங்கள்லாம் இங்க நடந்துட்டு. என்ன சொல்றீங்க? நானும் என் ஒய்ஃபும், அதாவது ஒத்தையும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவளும் ஒரு ராஜவம்சம் தான். ஆனா அது கொஞ்சம் தாதா குடும்பம். தாதா குடும்பங்கிறத விட ரவுடி அடாவடித்தனம். இந்த மாதிரி குடும்பத்துல ஒரு பொண்ணு. 3 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சா பிறந்தவா. நல்ல பண்பாடோட தான் அவளை வளர்த்துருந்தாங்க. நல்ல படிப்பாளி, சயின்டிஸ்டா அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருந்தா. விடுமுறைக்காக இங்க வந்திருந்தா. வந்திருக்கும் போது எனக்கும் அவளுக்கும் எதிர்பாராத விதமா காதல் ஏற்பட்டது. அந்த காதலை நாங்க அழகா வளர்த்துக்கிட்டோம். அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போலான்னு முடிவு பண்ணி நான் அவங்க அண்ணன் கிட்ட பேச போனேன். அந்த வீட்லயே அவ தான் இளவரசி. அவ ஆசைப்பட்டுதான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக எனக்கே மனம் முடிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதிச்சாங்க. ஏன்னா என் குணமும் நல்ல குணம். விசாரிச்சு பார்த்தாங்க, எனக்கே பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாங்க. என் ஒய்ஃபுக்கு அவங்க அண்ணன் மாதிரினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கேயும் தாய் தகப்ப இல்லாம தான் அவ வளர்ந்தா. அவங்க அண்ணனும் அண்ணி தான் அவங்களுக்கு அம்மா அப்பாவா இருந்து வளர்த்தாங்க. அதுலயும் அவ கடைக்குட்டி அண்ணன் அவளுக்கு ரொம்ப உசுறு. ரெட்டையா பிறக்கட்டாலும் ரெட்டையா பிறந்த மாதிரி தான். ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க, எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க 2ஆவது அண்ணனுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. நம்ம கல்யாணம் முடிஞ்சு நமக்கு குழந்தை வந்துட்டுனா அண்ணன் மனசு கஷ்டப்படுமேனு அவ அந்த நேரத்துல ஒரு வாக்கு கொடுத்தா. என்ன, எங்களுக்கு பிறக்க போற பொண்ணுக்கும் அவருக்கு பிறக்க போற பையனுக்கும் தான் கல்யாணம்னு கருவுல குழந்தைங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே நாங்க வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டோம். வெத்தலை பாக்கு மாத்தின நேரம் அவங்க அண்ணனுக்கு குழந்தை வரம் கிடைச்சது. அதுவும் 15 வருஷம் கழிச்சு. ஊரே திருவிழா குளமா இருந்தது. அதே நேரம் நீ இங்க பிறந்திருந்த. அவன் கருவுல இருக்கும் போது உனக்கு இங்க 1 வயசு ஆயிட்டுது. நீ இங்கதான் வளர்ந்துட்டு இருந்த. உனக்கு ஒரு 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமே நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஏன்னா என் தங்கச்சி தான் எனக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அவ டெலிவரி ஆகி இருந்தா. அதனால கொஞ்சம் கல்யாணம் பிந்தி வச்சுக்கலான்னு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன். அதே நேரம் என் ஒய்ஃபும் படிக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. கல்யாணம் பண்ணல. ஆனா அவளுக்கு தோணையா நானும் அவங்க கூட போனேன். நாங்க அங்க இருக்க நேரம் தான் என் ஒய்ஃபோட 3ஆவது அண்ணனை யாரோ கொண்டுட்டாங்க. யாரோ கொண்டுட்டாங்கன்னா அவர் காதலிச்ச பொண்ணு. காதலிச்ச பொண்ணா? ஆமா, அவர் காதலிச்ச பொண்ணு கொண்டுட்டதாதான் எங்களுக்கு செய்தி வந்தது. அதை என் ஒய்ஃபால தாண்டிக்கவே முடியல. ஏன்னா அவங்க 2 லெட்ட பிறவிகள் மாதிரி. அவன் இல்லாம இவனால வாழ முடியல. பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டா. ஏன்னா அவங்க அண்ணன் ரொம்ப சேட்டக்காரரு, ரொம்ப துருன்னு வருவாரு. அது மட்டும் இல்ல, அவங்க அண்ணன் 2 பேருமே இவனை விட வயசுல ரொம்ப மூத்தவங்க. அதனால அவன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே என் ஒய்ஃபு கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனா சத்தியமா எனக்கும் தெரியாது அவன் காதலிச்ச பொண்ணு யாருன்னு. எனக்கும் தெரியாது. பொம்மிக்கு மட்டும்தான் தெரியும். பொம்மிங்கிறது யாரு? அத்தை, என் மனைவி. அவன் எல்லாத்தையுமே பொம்மிக்கிட்ட தான் சொல்லி வச்சிருந்திருக்கான்.
அதனால அவன் எப்படி செத்தான் எல்லாமே மர்மமா அப்படியே போயிட்டது. அதுல இருந்து என் ஒய்ஃப் மீண்டு வர முடியாம ரொம்ப தவிச்சா. அந்த நேரம் தான் 15 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த பிள்ளைய பார்த்தா ஒரே ஆச்சரியம். எதுக்கு அப்படியே செத்து போன அண்ணனை உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருந்தான். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சந்தோஷத்துக்கு எனக்கு ஈடே இல்ல. செத்து போன அண்ணன் மீண்டும் பிறந்திருக்கதான் நினைச்சா. ஆனா அந்த பையன் வயிற்று இருக்கும் போது அவனுக்கு வச்ச பேரு செம்புலிங்கம். அவன் உண்மையான பேரும் செம்புலிங்கம் தான். ஆனா பாக்கிறதுக்கு அப்படியே அவங்க சித்தப்பா மாதிரி இருந்தனால இவளுக்கு தான் அண்ணனே மறுபடியும் பிறந்திருக்கான்னு நினைச்சேன். அவங்க அண்ணன் பேரை சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்ல, அவனை மாப்பிள்ளன்னு தான் கூப்பிட்டா. என் வீட்டு மாப்பிள்ளன்னு தான் சொல்லுவா. ஓ அப்படி நாட்கள் ஓடிச்சது. 4 வருஷம் இருக்கும். அந்த பையன் சேட்டையில குடும்பத்தனத்துல எல்லாமே அவங்க சித்தப்பா மாதிரியே பண்ணணும். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை அவ கூடயே தான் வச்சிருப்பா. கல்யாணம் கூட வேண்டான்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு அந்த பையன் அவளுக்கு பிடிக்கும். செத்து போன அண்ணனே மறுபடியும் பிறந்து வந்திருக்கான், ஏதோ சொல்லதுக்கு வந்திருக்கான்னு நினைப்பா. அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என் உசுரே அவதான். கொணவரி, அடக்க உடக்கமானவா. தற்பெருமை பெருமை எதுவுமே அவகிட்ட பார்க்க முடியாது. நல்ல படிப்பாளி. கத்தி வீசி சிலம்பாட்டம் கராத்தே கும்கும் அவ கத்துக்காத கலையே கிடையாது. எல்லாத்திலயும் கை தேர்ந்தவா. அத்தையா? ஆமா. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு கற்பம் தரிச்சா. அளவில்லாத சந்தோஷம். அரமனையே கொலகாலமா இருந்தது. அவங்க வீட்டுல வந்த சீர்வரிசையை பார்க்கணுமே. தங்கமும் வைரம் சொத்து சுகம் ஏன் இந்த அரமனையே அதுக்காக கொடுத்ததுதான். தங்கச்சி வாரிசை சுமக்கிறான்னு சொல்லி அவ்வளவு சீர்வரிசையோட வந்தாங்க. யானை மட்டுமே 6 யானைகளை பரிசா கொடுத்தாங்க. அவங்க அவ்வளவு சீர் கொடுத்ததுக்கு காரணம் என் ஒய்ஃப் வீட்டுல வந்த குழந்தை. ஓ பேசி முடிச்சது. ஆமா, அன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் ஊர்ஜிதப்படுத்தினாங்க. நாங்க மனசார ஒத்துக்கொத்துறே வெத்தலை பாக்கு மாத்தி சம்பந்திகளா மாறிக்கிட்டோம். அப்ப அந்த பையனுக்கு கரெக்டா 4-4.5 வயசு இருக்கும். அப்பவே என் ஒய்ஃப் வைத்து தொட்டு இங்க என் பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அந்த பையன் மனசுலயும் பதிஞ்சிட்டு 4 வயசு பையன் நடந்துட மாட்டான். என் ஒய்ஃப் நின்னா உட்கார்ந்தா கூட கண்ணு கருத்துமா கவனிப்பான். அத்தை உள்ள என் பொண்டாட்டி இருக்கா பாத்துன்னு சொல்லுவான். நாங்க அதை வேடிக்கையா தான் நினைச்சோம். ஆனா அந்த பையன் மனசாரதான் அதை சொல்லியிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா, என் ஒய்ஃபுக்கு பெண் குழந்தை பிறந்தது. எல்லாரும் பார்க்க வந்திருந்தாங்க. எல்லாரும் தங்க செயின் வைர மோதிரம் எல்லாமே கொண்டு பரிசா கொடுத்தாங்க. இந்த பையன் மட்டும் தாலிக்குடிய கழுத்துல கொண்டு போட்டுட்டு போனான். அது 4 வயசு பையனா? ஆமா. அதுல இருந்து ஒரு 16வது நாளே வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்க குடும்பத்துல இருந்து வந்த சொத்து மதிப்புக்கு அளவே கிடையாது. தனக்கு இலட்டான பரவாயில்ல, கூட பிறந்தவங்களுக்கு அவ்வளோத்தையும் கொடுக்கறேன்னு எல்லா சொத்தையும் என் ஒய்ஃபு பேருக்கு தான் அவங்க அவ்வளோத்தையும் எழுதி கொடுத்தாங்க. என் குடும்பம் அவங்க குடும்பம்னு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து குழந்தைய தொட்டில போடுறதுக்காக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தொட்டில போடுறது அன்னைக்கு என் ஒய்ஃபு எங்க 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த ஊருக்கே தெரியணுங்கிறதுக்காக அதை ஊருக்கு மத்தியில அலோன்ஸ் பண்ணா. அன்னைக்குதான் பேர் அதிர்ச்சி. உங்க அம்மா கோவப்பட்டா. எதுக்கு? அவளுக்கு நாங்க வாக்கு கொடுத்தது தெரியாது. அவன் நீ வளரும் போதே உனக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கா. மாமா பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், மாமா பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதனால தொட்டில போடும்போது என் ஒய்ஃப் இந்த வார்த்தை சொன்ன உடனே என் தங்கச்சி எல்லாரும் முன்னாடியும் என் ஒய்ஃபு கிட்ட சண்டை போட்டா. யாருக்கிட்ட கேட்டு நீங்க இந்த வாக்கு கொடுத்தீங்கன்னு. என் அண்ணன் பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். ஏற்கனவே எனக்கு 5 பொண்ணு குழந்தைங்க. அவங்கள கரையத்துக்குள்ள என் பையன் நிலைமை. நான் வெளியில எல்லாம் பொண்ணு எடுக்க முடியாது. அப்படி நீங்க தங்கச்சி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சுட்டா. என் பையனுக்கு தான் உன் பொண்ணுன்னு. என் பொண்ணு தூக்க வந்தா. சரி, ஒரு பக்கம் நீயும் கோவத்துல தான் நின்றுகிட்டு இருந்த. உங்க அம்மா கத்த கத்த உனக்கும் கோபம். நீயும் ஒரு பக்கம் அந்த குழந்தைய எடுத்துட்டு வாங்கம்மா போலான்னு சொன்னேன். இதை கேள்விப்பட்டு இருந்த அந்த பையன் ஆஹா என் பொண்டாட்டி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு கொண்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். அப்போ எனக்குள்ள பிறந்தவள எவ்வளவு தூக்கிட்டு போயிருக்கான் அப்படித்தானே? அதுக்கப்புறம் எப்படி எப்படிமோ சமாதானப்படுத்தி பார்த்தோம், முடியல. என் ஒய்ஃபு எவ்வளவோ உங்க அம்மா கிட்ட கெஞ்சி பார்த்தா. இந்த குழந்தை இல்லைன்னா என்ன, அடுத்த குழந்தை நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு தானே எவ்வளவோ சொல்லி பார்த்தா. ஆனா உங்க அம்மா கேட்கல. கோபத்துல உங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மும்பைக்கு போயிட்டா. ஓ சாய்ஸ் கொடுத்து பார்த்துருக்கிய. எங்க அம்மா செஞ்ச சரிதான், நான் கட்டிருக்க மாட்டேன். அந்த மூத்த பொண்ணு எங்க? அவளை தூக்குங்க. சொல்லுத கேளுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த மூத்த பொண்ணு எங்க? அவ எனக்கு வேணும். அவளை எங்க? ஐயோ சொல்றது கேளுங்க மாப்பிள்ள. அப்புறம் ஒரு 40 நாள் இருக்கும். நானும் என் ஒய்ஃபு என் குழந்தை கோயிலுக்கு போறதுக்காக கார்ல போய்கிட்டு இருந்தோம். சரி, எனக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் உண்டு. அதுக்கு என்ன? உங்க பொண்ணு எங்க? சாரி, என் பொண்டாட்டி எங்க? சொல்றது கேளுங்க மாப்பிள்ள. எனக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்ததுனால நான் ஸ்மோக் பண்றதுக்கு அது குழந்தை ஆள ஆரம்பிச்சது. என் ஒய்ஃப் சத்தம் போட்டா. அதனால வெளியில தூக்கி வீசலான்னு நினைச்சு நான் பெட்ரோல் டேங்க்லயே வீசிட்டு நினைக்க. ஐயோ என்னைய சொல்ல வர? காரு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சுட்டு. என்னையா சொல்ற நீ? ஆமா, என் கண்ணு முன்னாடிதான் என் குழந்தைய என் மனையும் துடிச்சு எரிஞ்சு கை கட்டையா. ஐயோ என்னையா நீ சொன்னது நம்புற மாதிரியா இல்லையா? ஆமா, அவங்க என் கண்ணு முன்னாடிதான் இறந்து போனாங்க. இதை கேள்விப்பட்டு வந்த உங்க அம்மா ஐயோ நான் கொடுத்த சாபத்தினாலதான் இப்படி ஆகி போச்சான்னு தலையில கை வச்சு அழுதவா அன்னைக்கே பித்து பிடிச்சு பைத்தியக்காரி ஆயிட்டான்.
அப்ப எங்க அம்மா பைத்தியமா இருக்கிறதுக்கு காரணம் ஓ இந்த சம்பவம் தானா? பாவி மக்கா, ஒரு பையன் என்ன உண்மைன்னு சொல்லல. நானும் எங்க அம்மா எப்படிடா பைத்தியக்காரங்க எப்படிடா பைத்தியக்காரங்க யோசி மண்டை வச்சுதான் மிச்சம். எங்க ஐயன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நினைச்சேன் 6 பிள்ளைங்க பெத்திருக்காங்க, அவங்க எப்படி பைத்தியக்காரங்களா இருக்க முடியும்னு. ஓ நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பைத்தியக்காரங்களானாங்களா? ஆமா, ஆனா இப்பதான் மாப்பிள்ள பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க? திடீர்னு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. யாரு? அப்படியே உங்க அத்தையை உரிச்சு வச்ச மாதிரி கண்ணு மூக்கு எல்லாமே அப்படியே. என் பொண்ணு இருந்தா எப்படி இருந்திருப்பாளோ அப்படியே ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தா. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆனா அது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வரிசைக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு போனதுல இருந்து யாராவது என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்துக்கு யாரோ எதிரி இருக்காங்க, நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க. அதான் ஒண்ணு என்ன எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? உன் குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன எதுக்கு கொல்ல பாக்கணும்? அப்படியே கொல்ல பார்த்தாலும் ஒன்ன கொல்ல பார்க்கலாம், அந்த பொண்ணை கொல்ல பார்க்கலாம். என்ன எதுக்கு கொல்ல பார்க்கணும்? எனக்கு இப்போதான் சந்தேகம் ரொம்ப வருது. என்ன எதுக்கு கொல்ல பார்க்கணும்? நான் இந்த சொத்து கட்டனா இல்ல உன் பொண்ணை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணனா? எதுவும் இல்ல. இல்ல மாப்பிள்ள, நீங்க அந்த பொண்ணு பின்னாடி போயிருக்கீங்க. என்னையா உழைக்கிட்டு இருக்க? நான் எவ பின்னாடி போனேன்? எனக்கு எவ பின்னாடி போறது பிடிக்காது. என்ன தேடி உள்ள மட்டும் தான் நான் நினைச்சிருக்கேன். ஆமா, நீ யார் சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க ஒரு பொண்ணு பின்னாடி நீங்க போறீங்களா? அந்த பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கிடக்கீங்களா? நீ யாரையா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இசைக்காக தான் நீங்க கிடக்க, இசைக்காக தான் எடுத்து விட்டு கிடக்க. இவன் யார சொல்லிக்கிட்டு இருக்கான்? நீங்க ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்கல்ல. எனக்கு கேரக்டருக்கு பல பெண்களை எனக்கு தெரியும். அவ பின்னாடி போனது இல்ல, அதுக்காக எவ்வளவு விட்டதும் இல்ல. யார சொல்றான்னு தெரியல. நான் உசுறு குசுறா நினைக்கிறேன் இசை மட்டும்தான். இப்ப அவளை பார்த்துல இருந்து எவ்வளவு நான் பாக்குறது இல்ல. யாரு பின்னாடி நான் போனேன்? நீங்க ஒரு பொண்ணு பின்னாடி போறீங்க, அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. ஐயோ, என் இசையை தான் சொல்றான்னு நினைக்க. அந்த பொண்ணுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குது. ஆமா, உங்க பொண்ணாட்டி போட்டோ அதான் என் அத்தக்காரி போட்டோங்க இருக்குது. இருந்தது, நேத்து நைட்டு காணல. நேத்து நைட்டு காணலையா? யோ, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா என்ன? சத்தியமா மாப்பிள்ள, அவ போட்டோ நேத்து வரைக்கும் என் கூட இருந்தது. அவ போட்டோ தான் எனக்கு எல்லாமே. கடவுள் தெய்வம் எல்லாமே அதுதான். அவ கூட தான் பேசுறேன், அவ கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நேத்து நைட்டு யாரோ கலந்துட்டு போயிருக்காங்க. ஓ, இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்க? இதெல்லாம் நம்ப மாதிரி இல்ல. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. தெரியும் நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு தெரியும். சரி, நீங்க ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்கல்ல. ஐயோ, இவன் குழப்பிக்கிட்டு இருக்கானே. நான் எந்த பொண்ணு பின்னாடி சுத்தல. சரி வாங்க, எங்க காட்டுறேன். வாங்க வாங்க மாப்பிள்ள. நீ என்ன சொல்ற? இதுதான் என் மனைவி உருவத்தில் இருக்கிற அந்த பொண்ணு. அதாவது எனக்கு எல்லா உரிமையும் உள்ள பொண்ணு, அப்படிதானே? உறுதியே தெரியல. உண்மையில இவா எதுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு? நினைச்சாண்டே உன்னை விட்டு விலகவும் முடியாம போகவும் முடியாம எல்லாத்தையும் தன்மானம் வீரம் வேகம் எல்லாத்தையும் விட்டு கிடந்தேன் பாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஐயோ மாமா, நீ செஞ்சதுல உருப்படியான காரியம் ஐயா. இன்னில இருந்து ஏன் பொண்டாட்டி, ஓகே? இப்பமே மாமா மர்மனும் ஆகுறோம். நான் மர்மம் தானே? அது வந்து இந்த அது வந்து இடமே கிடையாது. இவா ஏன் பொண்டாட்டி, புரியுதா? உண்மையில இவளுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கிடக்க. கோடி கோடியான வருமானத்தை இவளுக்காக விட்டுட்டு வந்து கிடக்க. இப்ப என்னன்னா மாமன் பொண்ணு. ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது, இவா எனக்கு ஏதோ நெருக்கமானவனு. இவ்வளவு நெருக்கமானவனு சத்தியமா தெரியாது. இப்ப சொல்றேன், இப்ப எனக்குத்தான். ஐயோ மாப்பிள்ள, சிக்கல் இருக்கு. என்ன? என் ஒய்ஃபோட அண்ணன் பையனுக்கு தானே. நாங்க சின்ன வயசுல என்ன பண்ணீங்க எனக்கு தெரியாது. இப்போ இவா எனக்குத்தான். கல்யாணம் ஆனதே நீ ரொம்ப தாண்டி பெரிய பொம்பளையா மாறிட்டு இருக்க. யோ, இவ பேசுறதையா நான் விழுந்தேன். பேசுவா பாரு, காதுல இருந்து ரத்தமே வரும். ஆனாலும் நமக்கு சலிக்காத. பேசிக்கிட்டே இருப்பா, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். சலிக்கவே சலிக்காது. இந்த குழந்தை பேசினா சலிக்காது பாரு, அப்படியே தான் உன் பொண்ணு பேசுறது இருக்கும். பேசிக்கிட்டே இருக்க மாட்டாளான்னு தோணும். ஆனா சில நேரம் வேண்டாத வழி நிறைய பாப்பா. ஐயோ மாப்பிள்ளை, எனக்கு உறுதியா தெரியாது. அவ என் பொண்ணு தானே எனக்கு தெரியாது. யோ, இது உன் பொண்ணு தான்யா. உன் பொண்ணு தானே நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? எப்படி நிரூபிக்கணும் மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, மாமான்னு பாக்குறேன். என் கோத்த கலப்பிடக்கூடாது. வேற எவனுக்கும் நான் விட்டு கொடுக்க முடியாது. இவ எனக்கு இவளுக்காக தான் எல்லாத்தையும் விட்டு கிடக்க. கடைசி இவளே எனக்கு ஏதோ எப்படியோ இருக்கு, சொல்ல தெரியல. இவத்தான் என் பொண்டாட்டி, புரியுதா?
நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இது இவ கூட தான் இருக்கணும். இரு மாமா வரட்டும். மாமா வருவார், நீ வா. ஒன்னெல்லாம் மாமா எங்க தனியா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுவாவ. ஐயோ மாப்பிள்ள, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? என் ஒய்ஃபோட அண்ணன் பையன் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரு? ஓய் கிச்சலி, எவ்வளவு பொண்டாட்டி இப்படி தனியா போற? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதுதான் என் ஒய்ஃபோட அண்ணன் பையன், என் பொண்ணுக்கு சின்ன வயசுல பேசி முடிச்ச பையன். யோ, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? தூக்கி தம்பி போவேன் கிச்சடி, வாடி. வேண்டாம். உசாராகிறியோ? என்னால பிடிக்க முடியாது. ஓய் ஓய் ஓய், யோ, என்ன எங்க நடக்குது? ஓ பொண்ணு சொன்ன அவன் கூட. ஓ பார், ஓ பொண்ணு ஊர்ல கொண்டாடு. நான் வந்து பொண்ணு கேட்க மோர்றப்படி எனக்கு கட்டி கொடு. என் மாப்பிள்ள உங்களுக்கு புரியுதா இல்லையா? என் ஒய்ஃபோட தம்பி பையனே இவன் தான் சின்ன வயசுல என் பொண்ணு கட்ட தாலி கட்டினான். ஐயோ, இதுக்கு மேல என்கிட்ட எதையும் சொல்லாத. பார், எனக்கு உச்சில இருக்குது. எனக்கு இவ வேணும், புரியுதா? ஐயோ மாப்பிள்ள, இன்னும் உறுதியா எதுவுமே நமக்கு தெரியாத. உறுதியா தெரியுதா தெரியாது அது எனக்கு தெரியாது. இவளை உன் பொண்ணு நீ உரிமை கொண்டாடுற, எனக்கு மொழி முடிச்சு கொடுக்க, புரியுதா? இவளை என் பொண்ணட்டியா என் கையில பிடிச்சு கொடுக்க, இல்ல என் முழு சீரத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கா? மாப்பிள்ள, நான் சொல்றதே போலாம். ஓய், என்ன கொல்ல அனுப்புனது அப்போ யாரு? இவன் சத்தியமா என்ன கொல்ல வந்திருக்க முடியாது. கொல்றவ எதுக்கு காப்பாத்த போறான்? அது மட்டும் இல்ல, இவா எப்படி அரண்மனையில பிறந்த பொண்ணு, இவா இதோ அவன் முகில் கத்த பொண்ணு இல்ல. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. இவ சாதகத்தை எடுக்கணுமே. இவ என் அத்தை பொண்ணுன்னு எப்படி அரண்மனையில் உங்களுக்கு தெரிஞ்சது? எதனால என்ன கொல்ல வரணும்? ஏன் இந்த பொண்ணு குசுருக்கு இன்னும் ஆபத்து வரல? என்னமோ இருக்குதே. கிங்ஸ்லயும் அவன் குடும்பத்தையும் ஏதோ 2-3 பேர் போட்டு தாக்க வந்தாங்கன்னு நம்மள சந்தேகப்பட்டானே, அது நாம பண்ணலையே. முகிலும் நான் பண்ணலன்னு சொன்னான். அப்போ ஏற்கனவே இவனையும் போடுறதுக்கு பிளான் போட்டிருக்கானுங்க. அது யாரு? இந்த அரண்மனை சம்பந்தப்பட்டது நான், இன்னொன்னு கிங்ஸ்ன்னு, 2 பேரையுமே போட்டு தள்ளதுக்கு எவனோ பிளான போட்டிருக்கான். அது யாரு? அப்படின்னா இந்த பொண்ணு அரண்மனை நாட்டு பொண்ணு தானே உறுதியா தெரிஞ்சிருக்கு. இவ என் அத்தை பொண்ணுதாங்கிறது உறுதியா தெரிஞ்சிருக்கு. யாரா இருக்கும்? யாரு இதை இப்ப சந்தேகப்பட? அரண்மனைக்குள்ளதான் யாருமே இல்லையே. ஏதோ சின்ன மாமான்னாரு, அவரை நான் லைஃப்ல பார்த்ததே இல்ல. ஏன் எங்க அம்மாவும் சொல்ல வந்திருப்பாங்க, அம்மா விடு அப்பாவும் சொல்ல வந்திருப்பாங்க, ஒரு மாமா இருக்காருன்னு. இவத்து கேட்டாலும் இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியலங்காரு. என்ன எல்லாம் ஒரே மர்மமா இருக்குது. நிச்சயமா என் மாமிய கழிச்சாவுல இதோ மர்மம் இருக்குது. எங்க அம்மாக்கு நான் பிறந்து 4 வருஷம் வரைக்கும் நல்லதா இருந்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா பிறந்ததுல இருந்து எங்க அம்மா பைத்தியங்காரு. எதுக்காக அப்படி மூஞ்சி மறைச்சாரு? எங்க ஐயனை தூக்குனா எல்லாம் சரியாயிரும். எங்க அம்மாக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி ஆயிருக்காங்க. அப்படின்னா எங்க அம்மாக்கு ஏதோ ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சிருக்கு. எதுக்காக என்ன தமிழ்நாட்டு பக்கமே வர இடம் வச்சிருந்தாங்க? ஏன் எதுக்கு? இப்ப கூட நான் சொல்லாம கொள்ளாம தான் வந்தேன். என்ன எல்லாம் ஒரே மர்மமா இருக்குது. எங்க அம்மா பைத்தியமா இருக்காங்களா இல்ல பைத்தியமா இருக்காம நடிச்சிட்டு இருக்காங்களா? என்ன ஒரே குழப்பமா இருக்குது. அது எப்படி சிகரெட் குடிச்சாரா, காருக்குள்ள எரிஞ்சாங்களாம். அப்ப எப்படி இந்த பொண்ணு வெளியில வந்தா? அப்ப திட்டமிட்டு தான் அத்தை கொல்லப்பட்டிருக்காங்க. நல்லா திட்டமிட்டு கொண்டிருக்காங்க. ஆனா அத்தை எப்படி கார்ல போனாங்க? அப்ப இவருக்கே எதுவும் ஆகல? இல்ல 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 இதுல பெரிய ரகசியம் இருக்குதே. யோ தொண்டை பெருசா வரும் போலுக்க. கார் தீ பிடிச்சி எரிஞ்சா ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. இவர் மட்டும் எதுவுமே இல்லாம இப்படி வெளியில வந்தாரு. அதை எப்படி எரியும் போது பொண்ணு காப்பாத்துன்னு இவரு நினைக்கல. யோ, அன்னைக்கு என்னையும் கார்ல வச்சுதானே எரிக்க பார்த்தானுங்க. அன்னைக்கு ரேச்சலுக்கு எதுவுமே ஆகலையே. இவனுக்கும் எதுவும் ஆகல, அன்னைக்கு ரேச்சலுக்கும் எதுவும் ஆகல. அன்னைக்கு நான் சாக பார்த்தேன், அன்னைக்கு அத்தை செத்துருக்காங்க. ஆனா இவருக்கும் எதுவும் ஆகல, ரேச்சலுக்கும் எதுவும் ஆகல. காரு பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் யார கொல்ல நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் சாவாங்க. இவங்களுக்கு எதுவும் ஆகாது. அது எப்படி? அன்னைக்கு நான் அவ்வளவு மூச்சு திணறிக்கிட்டு கிடந்தேன், அசால்ட்டா உட்கார்ந்து இருந்தா. அதே மாதிரி அந்த அத்தையும் அத்தை பொண்ணும் உசுருக்கு போராடி இருக்காங்க, இவருக்கு எதுவும் ஆகல. கேட்டா காதலிச்சு கல்யாணம் பண்ணுனேங்காரு, பொண்டாட்டித்தான் தெய்வம் கடவுளுங்கிறாரு. அரண்மனையை நோட்டு விட்டாதான் முடியும். இந்த இசை எனக்கு வேணும்னா எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணும். உண்மையிலே இந்த இசை யாருக்காக நிச்சயிக்கப்பட்டா? எனக்கா கிங்ஸ்லிங்கா?
உன் வீட்டுக்கு வரேன்னு காலையிலே போனை போட்டு சொல்லிருக்கா. ஒரு சோறு பொங்கி வைக்க மாட்டியாட்டி? அதானே, ஒரு சோறு பொங்க முடியாங்க. அக்கா மாரு வருவாளுவல, அவளுக்கு விதவிதமா சமைச்சு வைக்கணும்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அக்கா, இவனால அது நான் சோறே பொங்குனது இல்ல. அட எடுபட்டவள, சோறே பொங்குனது இல்லையா? அப்ப ரெண்டரை எப்படி திம்பியா? நான் எங்கம்மா பொங்குவேன்? ஆயிரு தான் பொங்குவான். சூப்பர்வே, பிள்ளை நல்லா வளர்த்திருக்கிய. அட உன் மாமியாக்காரிக்கு தெரிஞ்சனா என் கொண்டே அறுத்து போடுவாட்டி. புள்ள வளர்த்திருக்க லட்சணத்தை பத்தியா? ஏதோ பெரிய மனுஷி வரையும் என்கிட்ட பேசிட்டு வந்தா. நான் கூடமே கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசத்துல ரொம்ப பெரிய பொம்பளை மாதிரி நடந்துக்கிட்டாலே நினைச்சு ஆச்சரியப்பட்டுட்டேமா. நீ வாய் பேசாத. ஏமா அப்படி சொல்லுதிய? உனக்கு எப்ப மூளை வளைச்சு வந்து நானும் பார்க்க தானே போறேன். அவளுக்கு வரட்டாலும் பிரச்சனை இல்ல. எக்கா, உண்மையை சொன்னேன். சரி டி, அம்மா வேணா சோத்த பொங்கட்டா? இல்லங்க, உங்களுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அதான் அவியா ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இப்ப வரோன்னு சொன்னாவ. ஏன்னா அவளுக்கு 2 பேருக்கு தான் சமைக்க தெரியும். நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீல, அவளுக்கு சமைக்க தெரியாதான். அதான் ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்திருக்கேன், வந்துருன்னு சொன்னாவமே. குடும்பம் விளங்கிற மட்டி. ஏடி, சத்தியமா நீ காவஞ்சின்னு ஒரு நாள் கூட சோறு பொங்கினது இல்ல? சத்தியமா பொங்கினதே இல்லம்மா. அத்தி என் நாத்துக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா எனக்கே அவலப்படுத்திடுவாளே. ஏன்டி, ஒரு சோறு கறி உனக்கு பொங்க தெரியாதாட்டி? தெரிஞ்சா பொங்க மாட்டேனாம. அப்ப காலேஜுக்கு எப்படி போற? காலையில அகில் ஏதாவது பண்ணி தருவான், சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போயிருவேன். அவன் தான் கூட்டிட்டு போவான், மதியம் சமைச்சு கொண்டுட்டு வருவாமே. அப்ப மாப்பிள்ள எப்ப தாண்டி வேலைக்கு போவ? பக்கத்துல தானே கடை, அதனே வீட்டு பக்கத்துல கடையை பார்த்திருக்கோம். எல்லாம் சௌரியமா தான் பாத்திருக்காவ. சரி, அவிய 2 பேரும் எப்படியோ வாழ்ந்துட்டு போறவ. 3வது மனுஷன் நீ எதுக்கு மூக்க நுழைக்க? அவிய பொங்குதாவ, பொறக்குதாவ, சாப்பிடுதாவ, என்னமோ பண்ணிட்டு போறாவ. அவிய பட்ட அவை பாத்துக்கிட்டாவ. நீ உன் வேலை எது உண்டதை மட்டும் பாரு. இல்லங்க, இவனா சோர்கறி பொங்காம வந்திருக்காளே. அதாவது புருஷ பொண்டாட்டி பிரச்சனை, நீ எதுக்கு தலையிடுத? ஏன் அவருக்கு தெரியாத ஒரு பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியாதுன்னு அவரு பாத்துக்கிடுவாரு. நான் இதுக்கு தானே உங்களால அங்க வரப்படாதே வச்சிருக்கேன். இந்த அம்மாமாரெல்லாம் உள்ள வந்த என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. மொபலுக்கு நல்லது சொல்றேன்னு குடும்பத்தை 2ஆய் கூட்டிட்டு போயிடுறது. நான் வரும்போதுதான் வரணும், நான் கூட்டிட்டு போகும்போது வந்துடணும். இங்கெல்லாம் தங்கெல்லாம் வச்சிடக்கூடாது. உங்க மொளுக்கு சிரிப்பு பத்தில அவ ஏன் புள்ள அதான் அப்படி சிரிக்கா? என் டியலே, அப்ப நீலா கல்யாணம் வந்து என்ன உள்ளே விட மாட்டேன். சச்சா, நான் உனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்கவே மாட்டேம்மா. கேட்டிலா, அதான் ஏன் பிள்ளைங்கது. இல்லம்மா, நான் கல்யாணம் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். அத்தி, என் புருஷனை பத்தி நீ கண்டிப்பா ஏதாவது பேசுவ. அது என்னால பொறுத்துக்க முடியாது. அதனால நான் உடனே உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். அட பாதவத்தி, என் புருஷனா எனக்கு உசுரு. ரைட்டு, புரிஞ்சு போச்சு. நடத்து. ஆனா உனக்கு அது பிரச்சனை இல்ல பத்தியா? ஏமட்டி, நீ சோறு பொங்கினாலும் சரி, பொங்காம போனாலும் சரி, உங்க நடுவுல 1000 பேர் வந்தாலும் ஒன்னையும் கிங்ஸ்லயும் பிரிக்கவே முடியாது. அவர் 3வது மனுஷனுக்கு எனக்கு கொடுக்கவே மாட்டாரு. நீ எங்க போனாலும் அவர்கிட்ட வந்துதான் ஆகணும். எப்படி ஒரு ஜோடி பத்தியா? எனக்கு அவங்கள பிடிக்கல தெரியுமா? ஒன்னா நச்சமாதான் மட்டி. முன்னாலாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஏதோ ஒன்று கொடுக்கும் பத்துக்க. இப்பெல்லாம் பெர்மிஷன் கேட்கறதே இல்ல. பாக்குற இடத்துல விவஸ்த கட்டால இத போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் யாருக்கிட்ட தான் மட்டி சொல்லுவேன்? அவர்கிட்ட சொல்லு. மறுபடியும் நச்சு கொடுக்கறதுக்கா? ஐயா உள்ள கேப்பு கிடைக்க நேரமெல்லாம் புகுந்துருதா மட்டி. அவர் தான் சேட்டைக்காரன்னு தெரியல. பிற என்ன சேட்டை பண்ணலாம், ஆனா இப்படி சேட்டை பண்ண கூடாது. ஒண்ணு இல்லடி, பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியில தான் வந்தேன். யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இடத்துலன்னு லல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 
வாயால. அம்மா வேண்டாமா, உன் கதையை என்கிட்ட சொல்லாத என்ன? அங்க இருக்க பாரு இன்னிசே, அவகிட்ட சொல்லு. நடந்ததே அவி விட்டு பாத்திரம்ல தானே. அந்த சோக கதையை அங்க கேட்க சப்பா நான் ஓடியது, என்ன விட்டுருங்க. நேத்து வீட்டுல ஒதுங்கக்கு வந்திருந்தேன். இன்னிசே கூப்பிட்டா, வீட்டு வேலை அந்தால கிடக்கு வான்னு. அதுக்கு தான் வந்திருந்தேன். நான் வந்த வாடையை மோப்பம் பிடிச்சி இந்த பய ஒல்லி பின்னாடியே வந்துட்டுட்டி. ரேக்கு ஜாலதா அக்கத்தாரின்னு பார்க்க மாட்டேன். என் ஃபீலிங் நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுவியா? போட்டி அவ இப்படி ஒரு காதல் கிடைக்காதான்னு ஏங்கி போயிருக்காங்க. உனக்கு அசால்ட்டா தெரியுதோ? ஒரு சாம் மாமா இப்படி பண்ண உனக்கு தெரியும். அத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல, விட்டுரு. என்னக்க சொல்லுதா? அப்ப நம்ம நிலைமை அதான், அண்ணனும் தம்பி ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல.
பத்தி பேசினது அக்கா தானே? இயலுமா இப்படி மாறிட்டா? மாமா ஏடி அப்பா கிடக்காவ, அம்மா வேணா சோத்த பொங்கட்டா? கத்திருவேன். அது நான் எதையும் பார்க்கல. ஏமா நீ சோறு பொங்கல, சீக்கிரம் வா. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போ நித்தம் பரநூறு முத்தம் கேட்கப்போ விழிகளில் அமுதமழை இனி ஒரு பிரிவு இல்லை. உறவுகள் முடிவதில்லை. ஐயோ நான் எதையும் பார்க்கலப்பா. நிமிஷத்தனத்திற்கே ஓடும்போதே நான் புரிஞ்சிருக்கேன்னா. என்ன வேலை பார்த்திருக்கீங்க? நான் உள்ள வரும்போது பொம்மை நின்னுச்சு, பொம்மை நின்று தூக்கி கொடுத்துட்டேன். பொம்மை நினைப்பீங்க? நிஜமாவே பொம்மை மாதிரி தான் இருக்கா? அப்படியே தூக்கிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க அப்பா. ஓ மாமாவா? கொண்டுரு தாங்க தாங்க காரணி காரணி. சரி உடனே கூட கொண்டுரு. வாங்க. இல்ல அகிலங்க, மாமா சாப்பாடு ஆர்டர் கொடுக்க போனாங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டு. அப்புறம் அகில் வந்தவனா அந்த பத்தத்தை மட்டும் எடுத்துட்டு சொல்லிடு. சரிங்க மாமா. நேத்து கொடுத்தீங்கல்ல அதானே? ஆமா நேத்து போயிட்டு தானா? எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க மாமா. நான் தான் பேர்ல எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் எடுத்து அகில்கிட்ட கொடுத்துருன்னா? சரிங்க மாமா. சரி வரேன் மாமா, வரேன். இருங்க மாப்பிள்ள, சாப்பிட்டுட்டு போலாம். வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல? இருக்கட்டும் வேண்டாம். மாமா இருங்க மாமா, சாப்பிட்டுட்டு போங்க. இல்லம்மா அண்ணெல்லாம் வந்திருக்கான். பெரிய மாமா வந்திருக்காங்களா? மாமா உள்ள வாங்க. அம்மா பாத்துட்டு இருக்காங்க, விடுங்க. அதுக்கு ரெடி முன்னாடி நான் பிடிச்சி வச்சிருக்கேன். பெரிய மாமா வாங்க. வேலை விஷயமா வெளியில போறதுக்காக அண்ணன் எல்லாரும் வந்திருந்தோம். அதான் வெளியில நின்னுட்டு இருக்காங்க. நான் அதான் அகில் வந்தா பத்தத்தை கொடுக்கறதா சொல்ல வந்தேன். அதுக்கு என்ன மாமா, அவங்க இப்போ வந்துருவாங்க. உள்ள வாங்க. வாங்க மாமா. சாப்பாடுலாம் வந்துட்டா என்ன? இப்போ வந்துரும் மாமா. அழகா வீட்லயே பொங்கிருக்கலாம், கேட்க மாட்டேங்க. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. இல்ல அவ சமைச்சுக்கிட மாட்டா. நீ சமைக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மாமா அடிக்கடி வருவாங்கம்மா வீட்டுக்கு. நீங்க தான் என்ன பார்க்க வர மாட்டீங்க. மாமா எல்லாரும் வரிசைக்க தினமும் என்ன வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. சரி இசை வா, ஒன்னு சின்ன விஷயம் பேசணும். சும்மா இருங்க. அட உண்மையிலே பேசணும் வா. சரி அண்ணன் இப்ப வருவான், நான் வெளியில நிக்கிறேன். சாப்பிட்டு தான் போணும் மாமா. சரிம்மா. நிஜமா வட்டி உன்னை தினமும் பார்க்க வருவாங்களா? ஆமாக்கா, எனக்கு சமைக்க தெரியாதுல்ல, அதனால அத்தை தினமும் கொஞ்சம் சமைச்சு கொண்டுட்டு வருவாங்க. கெங்சி மாமா ஏதாவது வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. பெரிய மாமாவும் அப்படிதான். பாத்தீங்களாம்மா, இப்பப்பட்ட குடும்பத்துக்கிட்ட நீங்க பார்க்க வச்சிருந்தீங்களாங்க. சரி விடு, அது ஏதோ பயத்துல. நான் தான் படிச்சு சொன்னேன், எதையும் பேசாத பேசாத பேசாதன்னு. நாம கட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டோம். ஆனா அவங்க தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு போட்டு சண்டை வர போடுதியாங்க. மாப்பிள்ள நல்ல சம்பத்தியமா பண்ணுதாவல்ல. எம்மா அத அவ பாடு கேட்கணும்லாட்டி. நீ ஒன்னும் கேட்க வேண்டாம். எம்மா போதுமான அளவு நல்ல வருமானம் வருதுமா, செழிப்பா இருக்குது. இங்க பாரு நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? அகிலே நல்ல உழைப்பாளிமா, நல்லா உழைப்பாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். என்ன? சரிங்கப்பா. ஏமா கிச்சன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருமா. இரு நான் வரேன். வேண்டாம் இம்மா நீ வாமா. டிவி ரிமோட் எதுல இருக்குது? அப்படி பின்னாடி பாரு. ஐயா நீ தானே வந்து கொடுத்துட்டு இருக்க. உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்க வரல. அதான் உங்களை பார்த்தோன்னு சந்தோஷத்துல கொடுத்துட்டேன். என்ன தேடிக்கிட்டா இருந்த? ஆமா, கண்ணு உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தது. கிங்ஸி வந்தாரு, உங்க தம்பி வந்தாரு, ஆனா உங்களை மட்டும் காணும். என்னன்னா நம்மால மட்டும் காணுமேனு காத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியா? நான் வரணும் வந்தேன், எல்லாரும் உள்ள இருந்தாங்களா? எப்படியும் பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது, வரவே எதுக்குன்னு போயிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, நான் சும்மா இருந்தாலும் என் கை காலி சும்மா இருக்காது. நான் ஏதாவது ஒண்ணு பண்ண உங்க அம்மா பார்த்தேன், சண்டை வந்துட்டுனா ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு எங்களுக்கு ஏக பொருத்தமா இருக்குது. எப்போ உங்க அம்மாவுக்கு எங்களுக்கு சண்டை வரனே தெரியல, இதுல இது வேறையா? அதான் சரின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு போனேன். மனசு கேட்கல, அதை திரும்ப வந்துட்டேன். நிஜமாவா?
கிங்ஸ்ல பார்த்தேன், இசையை கூட்டிட்டு போனா எப்படியும் வரமாட்டான்னு தெரியும். அதனாலதான். அப்ப கவினு? கவினுக்கு தெரியும். அம்மாடியா, அவர் எதுவும் சொல்லலையா? பயந்தான். சரின்னு சொல்ல மாட்டேன் இருக்கான். யார்ட்டும் சொல்ல மாட்டான். நானா வாய் திறக்கிற வரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் வாய் திறக்க மாட்டான். அன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டேன். என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. சரி அதை விட. அப்புறம் என்ன அப்புறம்? ஏதோ பத்திரம்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதுவா, கிங்ஸின் கடல் வச்சிருக்கான்ல, ஆமா லிங்கம் அண்ட் கோ ஸ்டோர் வச்சிருந்தான்ல, ஆமா. அத இப்ப எல்லாமே இசைன்னு மாத்திட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, இசை லிங்கம் அண்ட் கோ. அதாவது இசை பேரும் அவன் பேரும் சேர்த்து வச்சிருக்கான். இப்போ ஊர் உலகத்துல யாரும் இசை தப்பா பேச மாட்டாங்கல்ல, அவன் மனைவின்னு காட்டுற மாதிரி பண்ணிட்டான். நிஜமாவா? அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல எல்லா பேர்லயும் இசை சேர்த்துட்டான். இப்போ ஊர் உலகத்துக்கே தெரியும் இசைதான் கிங்ஸன் ஒய்ஃப்னு. இனி யாரும் இசை தப்பா பேச மாட்டாங்க. ஏன், அவன் கார்ல கூட இசை தான் பேர் வச்சிருக்கான். காரு பைக்கு எல்லாத்துலயும் இசைதான். அப்படியா? உனக்கு வருத்தமா இருக்கா? எதுக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. நான் இன்னொன்னு ஊர் அறிய எதுவுமே சொல்லலையே. இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், இப்ப உரிமையோட உங்க மேல வந்து ஏறி உட்கார்ந்தானே, அது என்ன உரிமை நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என் புருஷங்கனாலதான். நான் உங்களை என் புருஷனாதான் பாக்குறேன். இங்க பாருங்க, நான் மனசுல இப்ப உங்க கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இனி எதுவும் பேசாதீங்க. நான் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், புரியுதா? நீ இப்பெல்லாம் இருக்க போய் தான் எனக்கு ரொம்ப பாசம் வருது. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நான் உனக்காக எதுவுமே பண்ணலையடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உங்க பொண்டாட்டின்னு நீங்க நம்பினா போதும். ஊர் உலகம் நம்பணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ என் பொண்டாட்டி தாண்டி. பரவாயில்ல. ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டே. சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவேன், சரியா? நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும் மட்டும் பாரு. ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடத்துவேன். எப்படி கல்யாணத்தை நடத்துறது மட்டும் பாரு. எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறதே. இது சுகமா வலியா புரியவில்லை. கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலியும் சேர்ந்து துரத்துகிறதே. என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை குறைந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. என்ன, எதுக்கு அப்பமே வச்சு எதை கேட்கணும்னு சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மாதான். இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கேட்கலான்னுதான். நானும் ஜபாலுமா? என்ன எடுத்து நானும் ஜவால் மாதிரி கேட்கா? ஃப்ரெண்டுனா இவங்க 3 பேர் தானே? ஆமாமா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேட்கதான் கேட்டேன். அவ எனக்கு 2 வயசு இருக்கும் போதே என் ஃப்ரெண்டு தான். அப்போ ரேச்சலு? அவ ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது வந்திருப்பா. ஓ அப்படியா? முதல்ல நான் தமிழ் மீடியம் படிச்சேன். அங்கதான் ஜபாலும் நானும் ஒன்னா படிச்சோம். சரி. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துல எங்க அம்மா போட்டாங்களா, அங்க நான் ஜபா அப்புறம் ரேச்சல் எல்லாரும் பழகணும். ஓ, இங்கிலீஷ் மீடியம் போய் பழகிருக்கீங்க? ஆமா. அவ ஸ்டார்டிங்ல யார்கிட்ட பேசவே மாட்டா. அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசிட்டு எங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் யார்கிட்டயுமே பேச மாட்டா. அவங்க வீட்டுக்குலாம் உரிமையோட போவியா என்ன? நல்ல பாசமா தான் இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் சரியில்லை. ஜபா வீட்டுல? ஜபா வீட்டுல ஓரளவுக்கு வசதி தான். ஆனா என்ன, அவங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க நிறைய. 3 அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஜபாவும் அதுக்கு மூத்த அக்காவும் இருக்காங்க. 5 பொம்பளை பிள்ளை தானே? ஆமா. அவங்க வீட்டுல என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க அப்பாலாம் என்கிட்ட ரொம்ப உரிமையோட பாசமா இருப்பாங்க. ரேச்சல் வீட்டுல? அவங்க அம்மா பரவாயில்ல, அவங்க அப்பா கொஞ்சம் சுமார் தான். அதான் உங்களுக்கே தெரியுமே. ஆனா ரேச்சல் பிடிக்கும், அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவான். ரேச்சல் எப்படி? என்ன, அவளை பத்தி ரொம்ப கேக்கீங்க? மண்ணில குட்டியல் ஒன்ன தவிர வேற எவ்வளவு மனசுல வர முடியாடி. அதான் தெரியுமே. சரி, எதுக்கு ரேச்சலை பத்தி கேக்கீங்க? இல்ல, அவன் நடவடிக்கைலாம் வேற மாதிரி இருக்கு, அதான். அதுவா? அதுதான். என்ன? அவளுக்கு கற்பனை திறமை ரொம்ப அதிகம். அப்படின்னா? இல்லாததா இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணுவா. அது உண்மையாவும் இருக்கும், பொய்யாவும் இருக்கலாம். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் ஒரு வாட்டி கூட ஒரு பொருள் வாங்கினா 11 பொருள் இலவசம் எங்களெல்லாம் கோத்து விட்டால. ஆமா, அது அதே மாதிரி நிறைய பண்ணிருக்கா. நாங்களும் நிறைய வாட்டி அமிட்டாலும் திரும்ப திரும்ப அவ பேச்ச நம்புவோம். ஏன்னா அவ சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு கூட நம்ம ஒரு 1/2 மணிக்கு போனோமே. ஆமா, அதுக்கு என்ன? ஜபா போனான்னு சொல்லிருப்பாள, அவங்க அப்பா கூட போனாங்கன்னு சொல்லிருப்பாள. ஆமா, அது ஜபாலே நம்ப வச்சிருவா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இவாதான் முத அந்த இடத்த பாத்துருக்கா. அவளுக்கு அந்த இடத்துக்குள்ள போகணும்னு ஆசை வந்துட்டு, அவளுக்கு ஆனா அதுக்குள்ள போக முடியல. ஏன்னா எங்க கூட தானே இருக்கணும். எங்களை கூப்பிட்டா நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டோம். அத மனசுக்குள்ளேயே பல மாசமா கற்பனை பண்ணி வாழ்ந்துருக்கா. சரி. அதான் அன்னைக்கு ஜபா சொன்னான்னு சொல்லி எங்களையும் நம்ப வச்சுட்டு
அம்மாவும் ஆமா போட்டா. அது எப்படி சொல்ல முடியும்? அதுதான் ரேச்சல் சாமர்த்தியம். என்ன கூட நம்ப வச்சிருக்காள. நான் கூட ஆமான்னு சொல்லிருக்கேனே. எதுக்காக ரேச்சல் இப்படி பண்றா? அது அவ வீக்னஸ். அவ சின்ன வயசுல இருந்தே பையனஸ் பாவம். தனக்கு தேவையானதை தானே எடுக்க தெரியாது. அது மத்தவங்க உதவி அவ எதிர்பார்ப்பா. அதுக்காக இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. அதை நம்புற மாதிரியே இருக்கும். இப்போ எங்களுக்கு பழகிட்டு. ஆனா சில விஷயங்கள் நாங்களே நம்பதான் செய்வோம். எத்தனை வருஷம் அவ கூட இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவ சொல்றது எது உண்மை எது பொய்ன்னு. உதாரணத்துக்கு செமஸ்டர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவா. ஏன்னா அவளுக்கு அதை நினைச்சு பயம் வந்திருக்கும். அதனால அதுக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி இது நடந்துச்சா அதனால செமஸ்டர் கேன்சல் ஆயிட்டான்னு சொல்லுவா. நாங்களும் நம்புவோம். அங்க போனா அதே மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல செமஸ்டர் ஆரம்பிச்சிருவாங்க. அவ சொல்றதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்சா தான் இருக்கும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கரெக்டா சொல்லிடுவா. ஐயோ மண்டையே வெடிக்குது. அப்ப அதுக்கு அந்த ஹார்மோனிக்ல எப்படி போனீங்க? அது தச்சில தான் போகணும். அது எப்படி? உங்க ஊருக்கு அங்கோடி போகணும், எதுக்கு இங்கோடி போனீங்க? அதுதான் எனக்கு ரேச்சல் பிளானா இருந்திருக்கு. என்ன சொல்ற? அதான் நான் அப்போ உங்ககிட்ட பேச மாட்டேன்ல. ஆமா. உங்க வீட்டுக்கு போகணும். உங்க அம்மா நல்லா எங்களை கவனிச்சாங்க, சாப்பிட வச்சாங்க. அப்பவே உங்க அம்மா சொன்னாங்க மழை வர்ற மாதிரி இருக்குது, இருந்துட்டு போங்க, நான் கிங்ஸ்ல கொண்டு வீட்டுல விட சொல்றேன்னு சொன்னாங்க. சரி. இவ அடிச்சு சொன்னா மழையே வராதுன்னு. அதுக்கப்புறம் சொன்னா இங்கோடி போனாதானே நினைஞ்சுக்கிட்டே போவோம், இன்னொரு வழி எனக்கு தெரியும், அங்கோடி போயிடலான்னு சொன்னா. நானும் அன்னைக்கு பெருசா எடுத்துக்காம அவ கூட்டத்துக்கே நாங்களும் வந்துட்டோம். அது அவளோட பல நாள் ஆசை. அதுக்குள்ள எப்படியாவது போகணும்னு அவ பல நாள் ஆசை. ஜபா கிட்ட ஏதோ பழக்க விட்டுட்டே வந்தா. கடைசி ஜபாலி அதை நம்ப வச்சுட்டா. அதனாலதான் அன்னைக்கு அதுக்குள்ள போகணும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அதை பத்தியே தான் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நீங்க வேற பேகின்னு சொல்லி எங்களை பயங்காட்டினீங்களா? ஆமா. அத என்னது எங்க கிட்ட கேட்டா. பேகினா எப்படி இருக்கும், அது எப்படி பேசும் எல்லாம் கேட்டா. நாங்க ஏதோ பேச கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு பில்டப் பண்ணி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டா. எக்ஸ்ட்ரானா? நமக்கு தெரியாத ரகசியத்தெல்லாம் அது சொல்லி கொடுக்கும்னு சொல்லிவிட்டோம். அதான் நாடகத்தெல்லாம் பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு ரகசியம் வேணும்னா அதுகிட்ட கேட்டா சொல்லிரும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அட பாவிகளா. அதுக்கப்புறம் பையன் உள்ள பேயினாலே பயப்பட ஆரம்பிச்சா. எனக்கு தெரிஞ்சு வீட்டை ஏதோ ட்ரை பண்ணி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி வா. என்னது ரேச்சலை பத்தி எல்லாமே மர்மமா இருக்குது. அவ என்னமோ நினைக்கிறா, எதையோ செய்யறா. இல்லன்னா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காளா? ரேச்சல் உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருப்பாள்ல? இருப்பா. சரி சரி சரி. முன்னாடி ரொம்ப பாசமா இருப்பாளா, இப்பதான் ரொம்ப பாசமா இருப்பாளா? எப்பவும் ஒரே மாதிரி இருக்கா. சரி சரி. என்னமோ இருக்குதே. எனக்கு அது தப்பா வழி நடத்திருக்காளா? அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க எதுக்கு அவளை பத்தி இவ்வளவு கேக்குறீங்க? இல்லடி, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் உங்களுக்கும் ரேச்சலுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தல. அதுக்கு முன்னாடி ரொம்ப அப்பாவியா இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கா. வித்தியாசமானா? அசால்ட்டா இருக்கா. பழி வாங்குறவன் என்னைக்குமே அசால்ட்டா தானே இருப்பான். ரொம்ப அமைதியா இருப்பாளா? நீ என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பா, அப்படிதானே? நான் என்ன பண்ணாலும் அமைதியா தான் இருப்பா. என்னமோ இடிக்குது, என்னமோ இடிக்குது, என்னமோ இருக்குது. சரி சரி, ஒண்ணு இல்ல. சரி போலாமா? சரி. என்ன கவினு ரேச்சலை பத்தி இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன் உனக்கு ரேச்சலை பத்தி தெரியாதா? இல்ல தெரியும். இங்கோட்டு தானே உள்ள போனீங்க? ஆமா. நீயும் உங்க அப்பாவும் உண்மையிலே குறி போனீங்களா? ஐயோ அது பெரிய கதை. அன்னைக்கு கிங்ஸி வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்க வந்துகிட்டு இருந்தோம். கிங்ஸி அம்மா போகும்போதே சொன்னாங்க மழை பெய்ய போது வேண்டான்னு சொன்னாங்க. கிங்ஸியை கொண்டு விட சொல்றேன், வீட்டுல இருங்கம்மா நாங்க. ரேச்சல் தான் பிடிவாதமா நாங்க போகணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டா. இசைக்கு இந்த மலை இடி இதெல்லாம் பார்த்தாலே பயம். ரேச்சல் வேற அந்த பாதையா கூட்டு போகாம இந்த பாதையா கூட்டிட்டு வந்துட்டா. சரி. மலை தூத்த ஆரம்பிச்சோடனே இசை அவ குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பயமும் நடுக்கமும் வந்துட்டு ரேச்சல் எவ்வளவு வாங்க இங்க நின்னுட்டு வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா. உடனே நான் எப்படியாவது வீட்டுக்கு போய் தானே ஆகணும், வேற வழியே இல்ல. இங்க ரெண்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது. அதனால நான் தான் சும்மா தானே, அது சும்மா கூட போயிடலாம். நான் கூட எங்க அப்பா கூட அன்னைக்கு போனேன்னு சும்மா தான் ஒரு வார்த்தை சொன்னேன். சரி. அது எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்காக சொன்னேன். இதை ரேச்சல் பிடிச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்ல வச்சு என்னையே நம்ப வச்சுட்டா. என்னால அதை மறுத்து கூட பேச முடியல. ரேச்சலை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அரண்மனைக்குள்ள போயிடணும், அவ்வளவுதான். அங்க என்ன இருக்குன்னு பாக்கணும். அதுக்காக எப்படியே எங்களை உள்ள கூட்டிட்டு போயிட்டா. அங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது நடந்ததா? இல்ல, இசை உள்ள வரவே மாட்டேன்னு பிடிவாதான் பிடிச்சா. அதே மாதிரி உள்ள போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான சிம்டம்ஸ் தான் நடந்தது. புரியல. இசையால உள்ள வரவே முடியல. எனக்கும் அப்படிதான் இருந்தது. உள்ள போறதுக்கு ஒரு துளி கூட விருப்பமே இல்ல. ஏதோ சுடுகாட்டுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த பொணத்தோட ஸ்மெல் தான் வந்தது. அதனால இசை ரொம்ப பயந்துட்டா. உள்ள போகவே மாட்டேனா. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ரேச்சல் விடுற மாதிரி இல்ல. எங்களை உள்ள இழுத்துட்டு போறதுதான் குறிக்கோளா இருந்தா. வேற எந்த அமாசமும் நடக்கல. இடி மின்னல் விழுந்துட்டே தான் இருந்தது. ஆனா
ஏதோ ஒண்ணு இசைய உள்ள போக கூடாதுன்னு தடுத்தது. அது மட்டும் என்னால உணர முடிஞ்சது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? யாரோ இசைய உள்ள விடாம வெளியே தள்ளின மாதிரியே நானும் உணர்ந்தேன். இசையால காலடி எடுத்து உள்ள வைக்கவே முடியல. அவளை ஏதோ ஒண்ணு தடுத்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ரேச்சல் தான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனா. அந்த ஸ்மெல்லே உள்ள போறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. இந்த ஒரே குழப்பமா இருக்குது. அவனுக்கு வேற மாதிரி சொன்னாலே. ஆனா அன்னைக்கு நாங்க உள்ள போயிருக்க கூடாது. பாவம் இசைதான் ரொம்ப பயந்துட்டா. இந்த வழியா தான் வரப்போறோம்னு தெரியும் போதே இசைக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. இங்கோடி வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அத்தனையும் நடந்தது. என்ன சொல்ற? நாங்க 2 திருப்ப இங்க வந்தோம். 2 திருப்பம் வந்தீங்களா? எனக்கு என்னமோ அதுவும் தச்சில நடந்த மாதிரியே தெரியல. கிங்ஸி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இசை எங்கேயுமே போக கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனா சொல்லியிருந்தாரு. சரி. ரேச்சல் தான் அன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிட்டு நம்ம தண்டவளத்து வழியா போகலான்னு ஐடியா கொடுத்தா. அந்த நேரத்துல எங்களுக்கு எதுவுமே பெருசாவே தோணல. விளாட்டுத்தனமா இருந்தோம். ஆனா இன்னொரு ட்ரெயின் வந்தது. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் ரேச்சலே அவளை அந்த ட்ரெயினுக்கு போக சொன்னா. அதான் எனக்கு இது வரைக்கும் ஏன்னு புரியல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பக்கத்துல இருக்க ட்ரெயின்ல தான் ஏறி ஏறி இறங்கதான் விளையாட்டு போட்டி. சரி. அதுக்கு அடுத்த ட்ரெயின்ல ஏறதா விளையாட்டே கிடையாது. நாங்க வச்ச போட்டியும் அது கிடையாது. ஆனா இசை அங்க போனா. போக வச்சது ரேச்சல். ஆனா நிஜமா நான் அப்படியே அந்த ட்ரெயின்ல போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ எப்படி இறங்கி வந்தான்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. நான் அதை இசை கிட்ட கேட்டேன். சரி. யாரோ இறக்கி விட்டாங்கன்னு சொன்னா. இந்த உண்மையை என் ரொம்ப நாள் கழிச்சுதான் இசை சொன்னா. அங்க சொல்லாம இருந்ததுக்கு காரணம் அதுக்குள்ள கிங்ஸி வந்து இசை அடிச்சதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் கிங்ஸி எவ்வளவோ தாங்கி தாங்கி கூப்பிட்டாரு. காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டாரு இசை கிட்ட. ஆனா அவதான் போக மாட்டேன்னுட்டா. அதுக்கப்புறம் ரேச்சல் தான் சமாதானப்படுத்தி நாங்க வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போறோம், நீங்க போங்கன்னு சொன்னா. ஆனா அவ திரும்ப அதே 1/2 மணி வழியா தான் எங்களை கூட்டிட்டு வந்தா. ரேச்சல் ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு சில காரியங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை அவ தனியா அதை பண்ணிக்கிட மாட்டா. துணைக்கு ஆள் தேவை. அதுக்குதான் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா. இது ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ற மாதிரி தெரியலையே. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டியா? சொல்லு. இசையும் கிங்ஸ்லயும் லவ் பண்ணுதாங்கன்னு அவளுக்கு எப்ப தெரியும்? அது நிச்சயத்துக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா இசை அப்போலாம் விரும்பவே இல்ல. ஆனா இசை மனசுக்குள்ள கிங்ஸி இருந்தாரு. ஆனா இசைக்கு அது குற்ற உணர்ச்சி. அதனால அதை வெளிப்படுத்திக்கல. ஆனா கிங்ஸி விட்ட பாடு இல்ல. நிச்சயத்துக்கு அப்புறமும் இசைக்கிட்ட ஒரு விளையாட்டை தொடர்ந்துகிட்டு தான் இருந்தாரு. இது ரேச்சலுக்கு தெரியுமா? அவ தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்தாளா இல்ல உண்மையிலே அவளுக்கு தெரியாதான்னு எனக்கு தெரியல. அவ எல்லாத்தையுமே கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டா. பொதுவே அவ எல்லாத்தையும் இசைக்கு விட்டு கொடுக்குற தன்மை உடையவதான். எல்லா காரியத்திலயும் இசைக்கு நிறைய காரியங்களை விட்டு கொடுப்பா. அவளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பேனா இருக்குன்னா அதை இசை கேட்டா கொடுத்துருவா. ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தா இசை கேட்டா கொடுத்துருவா. அதனால ரேச்சலுக்கு இசைனா உசுரு. அதனால தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டா. அத கேட்கல. ரேச்சலுக்கும் கிங்ஸ்லுக்கும் நிச்சயத்தை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இசையும் கிங்ஸ்லயும் விரும்புதாங்கன்னு ரேச்சலுக்கு தெரியுமா தெரியாதா? கிங்ஸி பண்ற சட்டையெல்லாம் எனக்காவது பாத்துருக்காளா? நிறைய வாட்டி கண்ணால பாத்துட்டா. அதை பத்தி ஏதாவது சொல்லலாம்?